அபிராமி. நேராயிண்டே இருக்கு. சுப்பு இன்னும் காணோம். சந்தியா கிடைச்சாலா இல்லையான்னு ஒரு போன் பண்ணி சொல்ல மாட்டானா? நீங்களாவது போன் பண்ணி பாருங்களேன். அந்த பொண்ணு கிடைச்சிருந்தா இந்நேரம் அவன் நமக்கு போன் பண்ணிருக்க மாட்டானா? ஐயோ, இப்பயும் நான் போன் பண்ணி கேட்டுருவேன். ஆனா அந்த பொண்ணு கிடைக்கலங்கிற பதில ஏத்துக்கிற தைரியம் நோக்கு இருக்கா? இப்படி ஒண்ணுமே புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு சித்திரவதையா இருக்குண்ணா. பேசாம விஜயோட தோப்பனாருக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா? என்ன கோகிலா பேசுற? நாமளே நெருப்புல நிக்கிற மாதிரி தவிச்சுட்டு இருக்கோம். என் பொண்ணு நல்லா இருப்பான்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில நிம்மதியா அவர் ஊர்ல இருக்காரு. அவரையே நம்ம கஷ்டப்படுத்தணும். விஜிக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுத்துனா அவ தோப்பனாருக்கு நான் என்ன பதில் சொல்றது? அவர் முகத்துல நான் எப்படி முழிக்கிறது? அதை நினைச்ச எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ச்சே, இத்தனை நேரம் நம்ம காத்துட்டு இருந்ததுக்கு பதிலா பேசாம கமிஷனர் ஆபீஸ்க்கே போயிருக்கலாம். புரியாம பேசாத கோகிலா. சுப்புகிட்ட இருந்து எந்த தகவலும் வராம எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீ கொஞ்சம் அமைதியாரு. அக்கா விஜி, விஜி அக்கா, ஐயோ எப்படி இருக்க? நோக்கு ஒன்னும் ஆகலையே? அந்த படுபாவி உன்னை ஒன்னும் கஷ்டப்படுத்தலையே? இல்ல மணி, நீங்க பயப்படுற மாதிரி விஜய்க்கு ஒன்றும் ஆகல. சந்தியா ஒப்படைச்சிட்டு நான் இவ்வளவு பத்திரமா அழிச்சுன்னு வந்துட்டேன். என்னால நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டேன். அதனால நான் உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விஜி, நீதாமா எங்க எல்லாரையும் மன்னிக்கணும். எங்க ஆத்துல வேலை செய்ய வந்ததுனால தானே நோக்கு இந்த தண்டனை கிடைச்சது. எங்களால உன்னை அந்த ஆள்கிட்ட இருந்து காப்பாத்த முடியல. உன்னை பாக்குற வரைக்கும் என் உயிரே என்கிட்ட இல்ல. நோக்கு அங்க என்னென்ன கொடுமை நடந்ததோ, எப்படிலாம் நீ கஷ்டப்பட்டியோன்னு நினைச்சு என் மனசு அடிச்சுட்டே இருந்தது. நான் கும்பிடுற தெய்வம் தான் நோக்கு ஒண்ணு ஆகாம எங்க கிட்ட பத்திரமா திருப்பி கொடுத்துருத்து. சாரி விஜி, ஒத்து வராத காதல் ஆத்துல இருக்கிற எல்லாரையும் பாதிக்கணும். இப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இனிமே என்னால உனக்கும் மத்த வாழ்க்கும் எந்த தொந்தரவும் வராது. சுபு, உன் கடமை இதோட முடியல. நீ அந்த பொண்ணை மறந்துடணும். நீ அவன் மேல வச்சிருக்க காதல உன் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிடணும். சந்தியாங்கிற பொண்ணே உன் வாழ்க்கையில வரலன்னு நீ நினைச்சுக்கணும். அப்பதான் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும். இல்லண்ணா, எப்ப நான் சந்தியாவை கதற அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சனோ அப்பவே என் காதல் செத்து போச்சு. இனிமே நான் என்ன நினைச்சாலும் அதுக்கு உயிர் கொடுக்க முடியாது. எந்த அளவுக்கு சந்தியா என்னை விரும்பினாலோ அதே அளவுக்கு அவ என்னை வெறுத்துருவா. இனிமே சந்தியாவோட வாழ்க்கையில இந்த சுப்புக்கு இடம் இல்லைண்ணா. சுப்பு, அந்த ராஸ்கல் விஜி இழுத்துட்டு போன கோவத்துல நான் உன்னை கண்டபடியெல்லாம் பேசிட்டேன். நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சாபெல்லாம் கொடுத்தேன். சாரிடா. ஐயோ மணி, பெரிய வார்த்தை பேசாதே மணி. சுப்பு, காதல மறந்துட்டு ஈஸியா சொல்லிடலாம்டா. ஆனா அதுல இருக்க வலியும் வேதனையும் நேக்கு நன்னா புரியுறதுடா. விஜயை காப்பாத்துறதுக்காக உன் காதலே தியாகம் பண்ணிருக்கடா. ஒன்னு நினைச்சா நேக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து எல்லாரையும் காப்பாத்திருக்கடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. அண்ணா, ஏன்னா நீங்களும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி, அழாத அழாத. அதான் வந்துட்டியோ நான். அழாத. என்னடே கமலா, உன் புள்ளதான் ஏதோ காதல் தோல்வியில் அழுதுட்டு இருக்கான்னு நினைச்சேன். நீ என்ன உன் பழைய காதல் நினைச்சு அழுதுட்டு இருக்கியோ? அசிங்கமா பேசாதீங்க. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்களால தர முடியாது. அவ எதிர்பார்த்த வாழ்க்கை நல்லபடியா அமையட்டுமே தான் நான் அனுப்பி வச்சேன். ஆனா அந்த பையனும் இப்படி ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அட போமா, இந்த மாதிரி பசங்களுக்கு இதாமா தொழிலு. பணக்கார வீட்டு பிள்ளைகளா தேட வேண்டியது, கொஞ்ச நாள் காதலிக்கிறேன்னு போய் சொல்ல வேண்டியது, ஒர்க் அவுட் ஆனதுமே பணத்தை கறந்துட்டு பிள்ளைங்களை தெருவில் விட்டுற வேண்டியது. நாங்கெல்லாம் சொன்னவங்க மண்டையில ஏறுமா? ஏறாது இல்ல.
அம்மாவும் பிள்ளையும் அவனை பெரிய காவிய காதல் தான் யோசிச்சிங்க. என்ன பண்றது? எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. நீ அந்த பையன் என் பொண்ணை காதலிச்சதுக்கும் ஒரு விலை இருந்தது. என்ன பண்றது? கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனா எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம்ல. அதனால எனக்கு கரன்சி எல்லாம் பெருசா படல. அவன் கேட்ட தொகையை நான் கொடுத்துட்டு என் பிள்ளைய நான் காப்பாத்திட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை கமலா, உன் காசெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் பொண்ணு தாண்டா எனக்கு முக்கியம். அவன் சொல்லியிருந்தான் வையே. என்னடி நான் பாட்டுக்கு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? அவன் மட்டும் அப்படி சொல்லியிருந்தான் வையே, நம்ம பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுத்துருப்போம்ல. இதை என்ன நம்ப சொல்றீங்களா? நம்புறதும் நம்பாததும் உன் விருப்பண்டி. ஆனா ஒரு விஷயம், பெரிய ஆபத்துல இருந்து நம்ம பொண்ணை நான் காப்பாத்திருக்கேன்றத நீ நம்பித்தான் ஆகணும். அவெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டான்டி. இந்த பேர இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நம்ம பொண்ணை நான் காப்பாத்தினேன் அப்படிங்கிறதுக்காக ஆயுசுக்கு நீ உன் பொண்ணு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆமா, பொண்ணுங்க உள்ள அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொல்லாம நீ இங்க என்ன பண்ற? ஏன் பேச மாட்டீங்க? நான் உள்ள போனாலே என்ன தனியா விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கத்துறா. எல்லா பொருளையும் தூக்கி வீசுறா. என்ன பண்ண சொல்றீங்க? அதை பார்க்க முடியாம தான் நான் வெளியே வந்துட்டேன். அழுவட்டும் ரே, அவ அழுவுற கண்ணீர்ல அவ காதலும் கரைஞ்சு மண்ணா போகட்டும். கமலா, அவ அழுது முடிச்சதுக்கு அப்புறம் அவளை சமாதானப்படுத்த வேண்டியது உன் பொறுப்பு. பொண்ணு சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் பிசினஸ் மேனோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்க வேண்டியதும் உன்னோட பொறுப்பு தான். என்னங்க பேசுறீங்க நீங்க? உயிருக்கு உயிரா காதலிச்சவன் அவளை ஏமாத்திருக்காங்க. அந்த வேதனையை அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியாதுங்க அவளால. இப்ப போய் நான் எம்எல்ஏ பையன் எம்பி பையன் சொன்னேன் வச்சுக்கோங்களேன், அவளுக்கு எம்எல்ஏ கோவமும் ஆத்திரமும் தான் வரும். இத பாருங்க, தயவு செஞ்சு அவ கல்யாண விஷயத்துல நீங்க அவசரப்படாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுக்கலாம், தாராளமா டைம் கொடுக்கலாம். அவளோட நிதானமான முடிவு தான் எனக்கு தேவை. நான் சொல்ற வேகத்துல அவசரப்பட்டு அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைய டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நான் நினைச்ச திட்டம் எதுவுமே நிறைவேறாம போயிடும். என் திட்டம் நிறைவேறணும். கமலா, அவசரப்பட்டு அவ எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதுக்கு நீதான் பொறுப்பு. வரேன். சார் சார், யார பார்க்கணும்? இங்க ராஜராஜன். நான் தான். நீங்க? ஐ எம் சர்மா ஃப்ரம் சிபிஐ. என்ன சார், பார்த்தா சின்ன வயசு ஆளா தெரியுறீங்க. சிபிஐன்னு சொல்றீங்க? இந்த கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். சக்தி உள்ளவங்க போலீஸ் வேலைக்கு போவாங்க, புத்தி உள்ளவங்க சிபிஐ ஆபீசர் ஆவாங்க. கிரைம் நாவல் நிறைய படிக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சார், நான் கிரைம் நாவல்ஸ் படிக்கிறது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதான் சொன்னனே, சிபிஐன்னு. நாங்க ஒருத்தர் மேல புள்ளி வச்சுட்டு அவரோட பூலோகம், ஜாதகம், சரித்திரம் எல்லாத்தையும் புரட்டி போட்டுருவோம். உங்க சொந்த ஒரு கும்பகோணம் வேலை செய்யறது ராயப்பேட்டில் இருக்கிற ஒரு ஸ்கேன் சென்டர். இது போதுமா, இன்னும் வேணுமா? போதும் சார், போதும் சார், போதும் சார். ஒரே நிமிஷத்துல என் ஜாதகத்தை புரட்டி போட்டீங்களே. இதுக்கு மேல சந்தேகம் இருந்தா இந்தாங்க என் ஐடி கார்டு. வேணாம் சார், வேணாம் சார். இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வாங்க உட்காருங்க சார். உட்காருங்க சார். ராஜராஜன், பெரிய ராஜாவோட பேரு உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. அந்த ராஜராஜ சோழன் வரலாற்று நாயகனா இருந்தாரு. இந்த ராஜராஜன் வரலாற்று படைக்க போற நாயகனா மாற போறாரு. சார், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. மிஸ்டர் ராஜராஜன், நான் சொல்றத கவனமா கேளுங்க. கவர்மெண்ட் ஒரு அசைன்மெண்ட்டுக்காக உங்ககிட்ட சீக்கிரட்டா ஒரு பொறுப்பை தரப்போகுது. அதாவது போலீஸ் வேலையில சேராமலேயே போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்ய போறீங்க. கவர்மெண்ட்டுக்காக நீங்க செய்ய போற வேலை சாதாரண வேலை இல்ல. சரித்திரத்துல உங்க பேரை பொன் எழுத்தால பொறிக்கப்பட வேண்டிய வேலை. சார், உங்க பில்டப் எல்லாம் கேட்டா பயமா இருக்கு. என்ன வேலைன்னு பளிச்சுன்னு சொன்னா நல்லா இருக்கும். சொல்ற மிஸ்டர் ராஜராஜன்,
காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் சரண்யா சுடப்பட்டதை பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. அவங்க எதனால சுடப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது சார். கலெக்டர் சரண்யா சுடப்பட்டது ஒரு அந்நிய நாட்டு சக்தியினால. வெளிநாட்டு தீவிரவாதிங்க தமிழ்நாட்டுல ஊடுருவதை பத்தி கலெக்டர் சரண்யா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதை பத்தின ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. எங்க நம்ம திட்டம் முறியடிக்க போடுமோன்ற பயத்துல தீவிரவாதிங்க அவங்களை கொல்ல முயற்சி பண்ணாங்க. சார், இந்த கதையில நான் எங்க வர்றேன்? எங்க வரல, உங்க ஸ்கேன் சென்டருக்கு தான் கலெக்டர் வராங்க. அவங்களுக்கு ஸ்கேன் எடுக்க போறதே நீங்க தான். ஆம் ஐ ரைட்? சார், எப்படி சார் இதெல்லாம்? சிபிஐ. ஓ, மிஸ்டர் ராஜராஜன், குறுக்க பேசாம நான் சொல்றத கவனமா கேளுங்க. கலெக்டர் சரண்யா இப்ப கோமால இருக்காங்க. ஐயோ, அவங்க தீவிரவாதிகளை பத்தி கலெக்ட் பண்ண எல்லா ரகசியத்தையும் நாம வெளியே கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, கலெக்டர் ஏன் சுட்டாங்க, எதுக்கு சுட்டாங்கன்னு ஆதாரத்தோட நிரூபிக்கணும். இதுக்காக கவர்மெண்ட் ஒரு ரகசிய திட்டத்தை வச்சிருக்கு. அதாவது கலெக்டர் மாதிரி ஹைட்டு வெயிட் உள்ள பொண்ணை கண்டுபிடிச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா முகத்தை மாத்தி கலெக்டர் இருந்த இடத்துல இந்த பொண்ணை உட்கார வைக்க போறோம். அந்த பொண்ணு மூலமா தான் எல்லா ரகசியத்தையும் வெளியே கொண்டு வர போறோம். சீக்ரெட்லாம் வெளியே வர போகுது. சார், இதுலயும் ஏ ரோல் என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே. இந்த ஆபரேஷன்லயே உங்க ரோல் தான் மெயின் ரோல். கலெக்டர் ஹாஸ்பிடல்ல வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அங்க கூட்டம் அதிகமா இருக்கும். அதுக்கு சரியான இடம் நீங்க வேலை செய்யற அந்த ஸ்கேன் சென்டர் தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறதே நீங்க தான். சார், நானா செய்ய போறேன்? ஆமா மிஸ்டர் ராஜராஜன், நீங்களே தான். ஸ்கேன் எடுக்கிற இடத்துல உங்களை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. என்னையும் அந்த டூப்ளிகேட் கலெக்டர் தவிர. இங்கதான் நாம எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பமாகுது. நான் ஒரிஜினல் கலெக்டரை கூட்டிட்டு பின்வாசல் வழியா வெளியே போயிடுவேன். அவங்கள ஒரு மறைவான இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஓ, ஸ்கேன் முடிஞ்சு வெளியே போறது போலி கலெக்டரா தான் இருக்கும். இப்ப தெரிஞ்சிருக்குமே இந்த வேலையோட இம்பார்ட்டன்ட். புரிஞ்சது. மிஸ்டர் ராஜராஜன், நம்ம அரசாங்கத்துக்காகவும் நம்ம நாட்டோட எதிர்காலத்துக்காகவும் இதை நீங்க செய்வீங்கல்ல? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம நாட்டோட நன்மைக்காக நீங்க எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கீங்க. ஒரு பொண்ணோட முகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்கள கலெக்டர் மாதிரி மாத்தி எவ்வளவு பெரிய விஷயம் சார். நான் பண்ண போறது ஒண்ணுமே இல்லையே. ராமர் பாலத்துக்கு அணு உதவின மாதிரி ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அவ்வளவுதானே. கண்டிப்பா பண்றேன் சார். இதை நீங்க செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மிஸ்டர் ராஜராஜன். ஏன்னா உங்க சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் இல்லையா? ஆமாமா. அதனாலதான் இந்த நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வேலை செய்யறது முக்கியமான விஷயம் இல்ல. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதான் மிக முக்கியமான விஷயம். இந்த ரகசியத்தை மட்டும் நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா சரித்திரத்துல நின்னுடுவீங்க. இந்த ஆண்டு சிறந்த குடிமகன் விருதை ராஜராஜன் ஜனாதிபதியிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். எல்லா உண்மையும் வெளியே வந்த உடனே இதுக்கு உதவி செஞ்ச உங்க பேரை அரசாங்கம் வெளிப்படையா அறிவிச்சிடும். உடனே டிவி, பத்திரிக்கைன்னு உங்க பேரு எல்லா மீடியாவிலும் ஃபிளாஷ் ஆயிடும். நான் நீனு போட்டி போட்டு பேட்டி எடுக்க வருவாங்க. ஒரே நாள்ல நீங்க ஹீரோவாயிடுவீங்க. மிஸ்டர் ராஜராஜன், உங்களால இந்த விஷயத்தை எப்படி சாதிக்க முடிஞ்சது? சார், இதை நீங்க கஷ்டம் நினைக்கவே இல்லையா? உங்க சேவையை பாராட்டி அரசாங்கமே விருது கொடுக்கும். 10ஆம் கிளாஸ்ல உங்களுக்காக 2 பக்கம் ஒதுக்குவாங்க. அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கைய தலைகீழா மாறிடும். ராஜராஜன் என்பவர் செய்த காரியத்தால் மாபெரும் மாற்றம் நிகழ்ந்தது. அவர் செய்த அரிய காரியத்திற்காக அரசாங்கம் அவருக்கு விருது வழங்கியது. ராஜன், மிஸ்டர் ராஜன், மிஸ்டர் ராஜராஜன், என்ன இப்பவே கனவுல கவர்மெண்ட் விருது வாங்க போயிட்டீங்களா? ஆமா சார். இந்த எக்ஸ்சேஞ்சை மட்டும் நீங்க நல்லபடியா முடிச்சு கொடுங்க. அப்புறம் நீங்க வாழ்க்கை பூரா எண்ணிக்கிட்டே இருப்பீங்க சார் பணத்தை.
இந்த வேலையை முடிச்சு கொடுத்து கண்டிப்பா நான் சரித்திரத்துல ஒரு இடம் பிடிப்பேன் சார். நம்பிக்கையோட போங்க. மிஸ்டர் ராஜராஜன், இந்த வேலையை மட்டும் நீங்க முடிங்க. சரித்திரத்துல நான் இடம் வாங்கி தரேன். 10வது புக்கில் 2 பக்கம் உங்களுக்கு. ஓகே ராஜராஜா, கிடைச்சிடுச்சுடா உனக்கு லக்கி பிரைஸ். இந்த வேலையை முடிச்சு கொடுத்து சரித்திரத்துல கண்டிப்பா நீயும் வருவடா. இனிமே உன்னை எவனும் அசைக்க முடியாதுடா. சந்தியா, இன்னும் எத்தனை நாளைக்கு தாமா நடந்ததே நினைச்சிட்டு இருப்ப? அது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிமா. அதுதாம்மா உனக்கும் நல்லது. மத்தவங்களுக்கு தாமா அது கனவு, ஆனா அதெல்லாம் நிஜத்துல அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதோட வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு புரியுதுமா. இத பாரு, கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருச்சு. இல்லன்னா அவன் கூட ஓடி போய் நீ சீரழிஞ்சு வந்திருந்தீன்னா உன் வாழ்க்கை என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நினைச்சு பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்குமா. அந்த வகையில நீ தப்பிச்சேன்னு நினைச்சுக்கோ. நீ நடக்காம போன துரோகத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டு சொல்ற, ஆனா நான் நடந்து முடிஞ்ச துரோகத்தை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். அவன் எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை இப்ப யோசிச்சு பார்த்தாலும் என் உடம்பு அப்படியே பத்தி எரியுதுமா. அவனை அப்படியே கண்டம் துண்டமா வெட்டி போடணும் போல இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தரை போய் உருகி உருகி காதலிச்சதை நினைச்சு என் மேலே எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு சுலபமா இப்படி ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டானே. அதையே நினைச்சு ஏமா இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ அந்த சோகத்தை மறக்கணும் தானே நான் உன்னை வற்புறுத்தி இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க வந்து இப்படி டல்லா இருந்தா நல்லா இருக்குமா சொல்லு? எப்பவும் சிரிச்சிட்டு கலகலன்னு இருந்த பொண்ணு இப்படி இருந்தா அங்க வந்திருக்கிறவங்கள என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க? நடந்த முடிஞ்ச விஷயத்தை நீ ஊருக்கு தெரியப்படுத்திடுவ போல இருக்கே. ஆனா அதுக்காக என்ன போலீஸ் சிரிச்சு நடிக்க சொல்றியா? மனசுக்குள்ள ரணவேதனையை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னால நடிக்க முடியாதுமா. என்னாச்சு தர?